Hi, hello, vanakkam, welcome back to another video. In the video la naanga enna paaka poromnu pathingenda karam sundal eppadi seirunu dhaan paaka poram. Idu vandu kaara sundal ennum solluvinam. Idu nammada oorla rombave special ah irukum. Koil thiruvilavula kandipa indha theruvorangalla indha thallu vandilla indha kaara sundal irukum. Vaanga adu eppadi seirunu paakalam. அதுக்கு ஃபர்ஸ்ட் முதல் நாள் இரவே நான் இந்த கடலையை ஊற விட்டுருக்கேன். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் 6 மணி நேரத்துக்கு முதலே இந்த கடலையை தண்ணியில் ஊற விட்டு வச்சுக்கொள்ளுங்க. அதை ஃபர்ஸ்ட்டு அவிச்செடுக்க போகிறோம். அவிக்க முதலே நாங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு கடலை அவிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு நல்ல வடிவாக அவிச்செடுப்போம். இதை பாருங்கள், நாங்கள் இப்படி மசிச்சு பார்த்தோம்னா அது நல்லா அவிஞ்சிருக்கணும். அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கரம் சுண்டல். இப்போ பார்த்தீங்கன்னா அவிஞ்சிட்டு இதுக்கு இந்த கடலையை சைடில் எடுத்து வச்சுக்கொள்வோம். அதோட இந்த கரம் சுண்டல் செய்கிறதுக்கு மாங்காய் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதோட வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அப்போ நாங்கள் கரம் சுண்டல் செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சட்டி ஒன்று எடுத்து சட்டிக்குள்ளே எண்ணெயை விட்டுக்கொள்வோம். கொஞ்சமாக விட்டுக்கொள்ளுங்க, சும்மா தாளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்குள்ளே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன். அதோட உள்ளியும் போட்டுக்கொள்கிறேன். அதோட வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கொள்வோம். இந்த கரம் சுண்டல் வந்து ரொம்பவே வித்தியாசமாக எல்லாம் செய்யலாம். நான் எனக்கு தெரிஞ்ச முறையை தான் நம்மளோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். இந்த முறையில் செய்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளலாம். அதோட பச்சை மிளகாயும் போட்டு லைட் அண்ட் கோல்டன் ப்ரௌனாக வரும் மட்டும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இது வந்து குயிக்காக வதங்கணும் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கடலைக்கும் உப்பு போட்டிருக்கோம், அதால் பாது போடுங்க, ஓவராக போட்டுறாதீங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைட் அண்ட் கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டுது. இந்த டைம் ஓகேயாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து நாங்கள் என்ன தூள் சேர்க்க போகிறோம்னு சொன்னால் தனி மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறோம். அதையும் போட்டு இது வந்து ரொம்பவே காரசாரமாக இருக்கபடியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி உரைப்பை போட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எவ்வளோ காரமாக பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. போட்டு லைட்டாக இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாங்கள் வதக்கி விட்டுக்கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாங்கள் இதுக்குள்ள என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் தண்ணி விட போகிறோம். இந்த தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா கணக்க விடக்கூடாது. அளவாக இந்த வெங்காயத்தோடு நிற்கிற மாதிரி தண்ணியை சேர்த்துக்கொள்ள வேணும். பாருங்கள், கணக்காக அந்த வெங்காயத்தோடு ஒரு சொட்டு மேலே நிற்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி காணாமல் இருந்துச்சு, நான் ஒரு கொஞ்சம் விட்டுக்கொள்கிறேன். கணக்காக அந்த வெங்காயத்தோடு மட்டமாக நிற்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க தண்ணியோட அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியிலேருந்து கொஞ்சமாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக அந்த எண்ணெய் தன்மை வரும், எண்ணெயாக இருக்கும். அந்த டைமில் தான் நாங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கிற அந்த அவிச்சு வச்சுக்கிற கடலையை போட போகிறோம். அதால் நல்லா அந்த எண்ணெய் தன்மை வர மட்டும் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு அந்த எண்ணெய் தன்மை வர வலிக்கிட்டது. இந்த டைமில் நாங்கள் அந்த அவிச்சு வச்சுக்கிற கடலையை போட்டுக்கொள்ள போகிறோம். அதை நல்ல வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். அதோட அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் இந்த கரம் சுண்டல் சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்குன்ட்டு என் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறேன். நான் கூட நல்லூர் கோயிலுக்கு போயிருக்கேன். போகும்போது கண்டிப்பாக இந்த கரம் சுண்டலையும் ரியோ ஐஸ்கிரீமையும் மிஸ் பண்ணதில்லை. ரெண்டுமே கண்டிப்பாக சாப்பிட்டுருப்பேன். இப்போ வந்து நான் நினைக்கிறேன் கரம் சுண்டல் ஸ்பெஷல் ஒன்று கொடுக்குறாங்களா, ரொம்பவே டேஸ்டியாக இருக்குமென்னு என்னோட தங்கச்சி சொல்லியிருந்தேன். வெகு சீக்கிரம் நானும் ஒருக்கா நாட்டுக்கு போய் சாப்பிடணும் போல இருக்குது. இப்போப்பெல்லாம் வந்து ஞாபகம் வருது. நான் இதை வீட்டில் செய்து சாப்பிட்டு கொள்ளுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு தான் வெங்காயம் போட்டுக்கொள்ளுங்க. அதோட வெட்டி வச்சுக்கிற மாங்காயும் போட்டுக்கொள்ளுங்க. அதை விட உங்கள்கிட்ட தேங்காய் சொட்டு இருந்துச்சுன்னா அதையும் இப்படியே சின்னதாக வெட்டி போட்டிங்கன்னா அதுவும் மிக்ஸ் ஆகி கடிவடைக்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்னோட அது மட்டும் மிஸ் ஆகிட்டுது, மற்ற எல்லாம் இருந்துச்சு, அதால் போட்டுக்கொள்கிறேன். போட்டு நல்ல வடிவாக இருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவேன். நீங்கள் இந்த கடலையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலையே ஒரு உப்பை செக் பண்ணி பாருங்கள். உப்பு காணாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு கணக்காக இருந்துச்சு, அதால் நான் போட இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான வீட்டிலேயே செய்யக்கூடிய இலகுவான முறையில் வீட்டில் நாங்கள் செய்யக்கூடிய ரொம்பவே ஆரோக்கியமான சுத்தமான கரம் சுண்டல் ரெடி ஆகிட்டு இந்த முறையில் செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.